சீதாராமர் காட்டில் சுற்றித் திரிந்த போது ஒரு பெண் துறவியை சந்தித்தனர். சீதையை பார்த்த அந்த துறவி, மகளே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எல்லா பெண்களுக்கும் அழகாக பிறக்கும் வாய்ப்பு கிடைப்பதில்லை. உன் கணவனை பார்த்தாலே தெரிகிறது அவன் மிகவும் நல்லவன் என்று. மனைவியின் மனம் கோணாமல் நடக்கும் கணவனை காண்பதும் அரிது. அதுவும் உனக்கு வாய்த்து விட்டது. அது மட்டுமல்ல, உன் அடக்கத்தை பார்த்தால் அவனுக்கு நீ மிகவும் பணிந்து நடப்பதும் எனக்கு புரிகிறது. எந்த பெண் கணவனே கண்கண்ட தெய்வம் என வாழ்கிறாளோ அவள் பாக்கியசாலி. ஆக எல்லா வகையிலும் நீ கொடுத்து வைத்தவள். நீ இன்பமாய் வாழ வேண்டும் என வாழ்த்தினார். சீதை அவரிடம், அம்மா, தாங்கள் சொன்னதில் முதல் 2ம் சரி, ஆனால் 3ஆவதாக சொன்னீர்களே, நான் அவருக்கு பணிந்து நடக்கிறேன் என்று, அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்பது புரியவில்லை. ஏனெனில் நான் அவருக்கு பணிந்து நடக்கிறேனா, இல்லை அவர் எனக்கு பணிந்து நடக்கிறாரா என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை. நான் சொல்வதை அவர் மறுப்பதில்லை, அவர் சொல்வதை நானும் தட்டுவதில்லை. அவர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்ற எண்ணம் எங்கள் இருவருக்குமே இருக்கிறது. என் நடவடிக்கைகள் அவருக்கும் அவரது செயல்பாடுகள் எனக்கும் நிறைவை தருகின்றன என்றாள். கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதையே இதன் மூலம் சீத்தை இன்றைய தம்பதியருக்கு சொல்லித் தருகிறாள்.